அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் எம்ஆர் விஜயபாஸ்கர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிமுகவிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய நடப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது மேலும் ஒன்று அதிகரித்திருக்கின்றது. ஏற்கனவே மதுராந்தகம் தொகுதியினுடைய உறுப்பினர், பெருந்துறை தொகுதியினுடைய உறுப்பினர், தாராபுரம் தொகுதியினுடைய உறுப்பினர், அதே போன்று அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய உறுப்பினர், விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியினுடைய உறுப்பினர் என்று 5 பேர் தங்களுடைய ராஜினாமா கடிதங்கள் எல்லாம் வழங்கக்கூடிய சூழல் உருவாகி இருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தலைமைச் செயலகத்திலே சபாநாயகர் அறைக்கு சென்று பேரவைத் தலைவரை சந்தித்து வழங்கியிருக்கின்றார். கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரக்கூடியவர் மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் அதிமுகவிற்கு மேற்கு மண்டலங்களில் ஒரு முக்கிய நபராக திகழக்கூடியவர் எம்ஆர் விஜயபாஸ்கர். அவருடைய இந்த விலகல் கடிதம் என்பது அதிமுக தலைமைக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இனி தெரிய வரும். ஏனென்றால் எம்ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்தவரை கரூர் மாவட்ட அரசியலில் செல்வாக்கு கொண்டவராக அதிமுகவில் இருந்து வருகின்றார். குறிப்பாக செந்தில் பாலாஜி திமுகவிற்கு சென்ற பிறகு எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் கரூர் அதிமுகவை முழுவதுமாக கட்டுக்குள் வைத்திருந்தவராகவும், அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி போன்ற பலமான நபர்களை திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக அதிமுக தலைமையால் பார்க்கப்பட்ட ஒரு நபர் எம்ஆர் விஜயபாஸ்கர். தொடர்ந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்தவரை அவரை சுற்றி கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளும் ரைடுகள், பல்வேறு முறைகேடு புகார்கள் உள்ளிட்டவை எல்லாம் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதிமுக தலைமை எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பல்வேறு முக்கியத்துவங்களை வழங்கியிருந்தது. மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகளிலே இருந்தார். மேற்கு மாவட்ட அரசியல் நிலவரம் தொடர்பாக அவ்வப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கேட்டறியக்கூடிய நபர்களில் ஒருவராகவும் இருந்து வந்தார். SP வேலுமணி, தங்கமணி இவர்களுக்கு அடுத்த நிலையில் எம்ஆர் விஜயபாஸ்கரினுடைய பங்களிப்பு அதிமுகவில் மேற்கு மண்டலத்தில் இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் இப்பொழுது எம்ஆர் விஜயபாஸ்கரும் விலகி இருக்கின்றார். ஏற்கனவே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய விலகல் கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். அவர் எந்த கட்சிக்கு செல்ல போகின்றார், மற்ற உறுப்பினர்கள் எப்படி ராஜினாமா செய்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தை தேடி சென்றார்களோ அதே போன்ற நிலைப்பாட்டுடன் தான் எம்ஆர் விஜயபாஸ்கரும் செல்லுகின்றாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் தனி ஒரு நபருடைய விலகலாக இதை பார்க்க முடியாது என்பதையும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே ஒப்புக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் மூத்த அதிமுகவின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய SP வேலுமணி நேற்றைய தினம் கோவையிலே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். தன்னுடைய ஆதரவாளர்களை வரவழைத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமியினுடைய படம் முழுதுமாக அதில் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமியினுடைய படங்கள் இல்லாமல் அந்த கூட்டத்தை தன்னுடைய ஆதரவாளர்களுடன் SP வேலுமணி நேற்று கோவையை ஒட்டி நடத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்கின்றார். எனவே SP வேலுமணி உள்ளிட்டவர்களுடைய அனுமதி பெறாமல் எம்ஆர் விஜயபாஸ்கர் இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு தகவலையும் அதிமுகவினர் கூறி வருகின்றார்கள். எனவே SP வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் நினைத்திருந்தால் எம்ஆர் விஜயபாஸ்கரினுடைய இந்த பதவி விலகல் கடிதம் வழங்கக்கூடிய நடைமுறையை தவிர்த்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அதை தடுக்கவில்லை. எனவே இதன் தொடர்ச்சியாக மேலும் சிலர் அதிமுகவை விட்டு குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.